சிஎம் விஜய் அவர்கள் முக்கியமான 3 அறிவிப்புகள் கொடுத்திருக்காரு. எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் முடிகிற அளவுக்கு செஞ்சிட்டு இருக்காரு அவரு. முக்கியமா இந்த பெண்கள் இலவச பேருந்து, முன்னதான் இந்த பிங்க் கலர் பேருந்துல தான் அவங்க பயணம் பண்ண முடியும். இப்போ எதுல வேணாலும் பயணம் பண்ணுகிற அளவுக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால் பயன்பெற்றவர்கள் அடுத்தடுத்து பேசும் பொழுது தான் அதனுடைய ஆனந்தம் என்னங்கிறது நமக்கு புரிய வரும். பரந்தூர் விமான நிலையம் ரத்து அப்படிங்கிறது நீங்க திமுக வெளிநடப்பை செஞ்சுட்டாங்க. இதை தான் அவங்க பரந்தூர்ல வர்ற திட்டத்தை தான் வேணாங்கிறாங்க. ஒரேடியா விமானம் நிலையமே சென்னையில கிடையாது, நாங்க புதுசா ஒண்ணு துவங்க போறது இல்லை அப்படின்லாம் சொல்லல அவர். இந்த திட்டத்தையே அவர் ரத்து பண்ணதுனால தமிழகம் ஒரு 20 வருஷம் பின்னோக்கி போயிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஜனங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த அனாதையை காப்பாற்ற எங்கள் தலைவர் வாழ்க, என்றென்றும் அவர் வாழ்க. நியூஸ் தலைவர்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு திமுக எம்எல்ஏ சிஎம் விஜய் அவர்கள் கெட்ட வார்த்தை சொல்றாரு. ஒருவேளை அவர் இல்லைன்னா இன்னும் கூட அதிகமாக பேசுவார் போல இருக்கு. இப்போ இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் பேசியிருக்காங்க, சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. உரிமை குழுவில் அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு சபாநாயகர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ திமுகவுக்கு இருக்கிற அனுபவத்திற்கு சட்டமன்றத்தில் இவங்களெல்லாம் ஒரே நாளில் ஊதி தள்ளிடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனால் மாறா வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பேசாதவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் சட்டமன்றம் ஒரு போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை இது கைகலப்பாக மாறாத வரைக்கும் நீங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேச்சு அந்தரன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் கிறிஸ்டி. தமிழக சட்டமன்றம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் முக்கியமான 3 அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு. அதுல மிக முக்கியமா இந்த மகளிருக்கு பேருந்து இலவசம் முன்னாடி பண்ண விஷயம் அதை விரிவாக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் ரத்து அதையும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக தேர்தல் வாக்குறுதி அவர் கொடுக்கும் பொழுதே பல பேர் இதை செய்யவே முடியாது, இது அவசரப்பட்டு அவர் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த வெற்றி கோட்டை அவர் தொட்டுட்டார். ஏன்னா எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் முடிகிற அளவுக்கு செஞ்சிட்ருக்காரு அவர். முக்கியமாக இந்த பெண்கள் இலவச பேருந்து, முன்னதான் இந்த பிங்க் கலர் பேருந்தில் தான் அவங்க பயணம் பண்ண முடியும். இப்போ எதில் வேணாலும் பயணம் பண்ணுகிற அளவுக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதனால் பயன்பெற்றவர்கள் அடுத்தடுத்து பேசும் பொழுது தான் அதனுடைய ஆனந்தம் என்னங்கிறது நமக்கு புரிய வரும். நம்ம பாட்ட வெளியிலேருந்து இதை அறிவிச்சிட்டாருப்பா அப்படின்ட்டு போகிறது வேற. சம்பந்தப்பட்ட பெண்கள் அந்த பலனை அனுபவித்து அதனால் கிடைக்கிற அந்த சேமிப்பு இருக்குல்ல. இப்போ பெண்கள் ரொம்ப கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட அதை சேமித்து வச்சு சிக்கனமாக வாழ்கிற நிறைய பெண்களை பார்க்குறோம், இல்லத்தரசிகளை. அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதற்கப்புறம் அவர் இலவச 3 சிலிண்டர் 6 சிலிண்டர் அவர் சொல்லும்போது இவர் என்ன பிரதமராலே முடியாது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. இன்றைக்கி முதல் கட்டமாக 3 சிலிண்டர்னு சொல்கிறாரு. இன்னொரு 3 சிலிண்டரு அடுத்த கட்டத்தில் வந்துடும். கட்டாயமாக அவர் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி 6 சிலிண்டருக்கான பணத்தை அக்கௌண்ட்டில் கொடுத்துருவார். ஏன்னா இப்போ சிலிண்டராக அவர் கொடுக்க முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ அவர் அதற்கான தொகையை அவர் அக்கௌண்ட்டில் போட்டுருவார். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ 3 சிலிண்டருங்கிறதே மிகப்பெரிய விஷயம். பண்ணவே முடியாதுன்னு மற்றவங்க சொல்லும்போது இதை பண்ணி காட்டுறேன் பாருன்னு பண்ணிட்டார். அதற்கு ஒரு உச்சவரம்பு ஒன்று வச்சுருக்காங்க. 2.5 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு அது கிடையாது, அதற்கு கீழ் இருப்பவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரியான விஷயந்தான். ஏன்னா நீங்கள் காரில் ரேஷன் கடையில் அந்த சலுகைகளை அனுபவிச்சுட்டு போகிறவங்களாம் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஏற்கனவே வசதியாக இருப்பவர்கள் அவங்க காசை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துக்க வேண்டியது தான். கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இது போன்ற திட்டங்கள் போய் சேரணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ இதில் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம், நீங்கள் எல்லா பெண்களுக்கும் தானே சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு ஒரு வரம்பு ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் தான் அதை செய்கிறாங்க. ஆமாம். இப்போ போன முறை மகளிருக்கு இலவச தொகைன்னு சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் தான் சொன்னாங்க. அப்போ வந்த பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கேல் வச்சாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் திட்டங்களை அப்படியே அள்ளி வாரி ஃபில்டர் பண்ணுறது நல்லது தானே சார்? ஏன்னா எல்லாருக்கும்னா நிறைய பேர் அதில் அஃபோர்டபுளாக இருப்பாங்க இல்லையா? கட்டாயமாங்க. இப்போ மாதந்தோறும் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற பெண்களுக்கு இலவசம் கொடுத்து எப்படிங்க சரியாக இருக்கும்? அது தேவையில்லாத, ஒன்றுமே இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தானே அது போய் சேரணும். அதனால்
இந்த வரம்புங்கிறது அவசியம்தான். ஓகே, பரந்தூர் விமான நிலையம் ரத்து அப்படிங்கிறது நீங்க திமுக வந்து வெளிநடப்பை செஞ்சுட்டாங்க. இது அன்னைக்கு அவர் பிரச்சாரத்துல கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி, முதல் பிரச்சாரத்துல சொன்ன விஷயம், அவருடைய முதல் வாக்குறுதியே அதுதான். அப்ப அதை நிறைவேற்றிட்டாரு. ஆனா வந்து திமுக சொல்றாங்க சுத்தி இப்ப இடம் நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க, அது இல்லாம அவங்களுக்கு நிவாரண தொகையா கொடுத்தாச்சு விவசாயிகளுக்கு, ஏகப்பட்ட திட்டங்கள் அதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் வன்னியரசு கூட முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, ஆக்சுவலாக வந்து அவர் விமான நிலையம் தமிழகத்தில் அதாவது குறிப்பாக சென்னையில் வர்றது வந்து அவர் தடுத்து நிறுத்தலை. இதே சென்னையில் இன்னொரு விமான நிலையம் வரும், அதற்கான இடத்தையும் நாங்கள் தேர்வு செஞ்சுட்டோம், விரைவில் அது எந்த இடங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டோம். அதாவது அதில் இருக்கிற சாதக பாதகங்களை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், கட்டாயமாக அறிவிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. இதை தான் அவங்க வந்து பரந்தூரில் வர்ற திட்டத்தை தான் வேணாங்கிறாங்க. ஒரேடியாக விமானம் நிலையமே சென்னையில் கிடையாது, நாங்கள் புதுசாக ஒன்று துவங்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லலை அவர். ஆனால் இங்கே எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த விமான நிலைய ஒப்பந்தத்தை அவர் ரத்து பண்ணதுனால, இந்த திட்டத்தையே அவர் ரத்து பண்ணதுனால தமிழகம் வந்து ஒரு 20 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு விமான நிலையமே வேணாம்னு அவர் சொல்லலையே, கட்டாயமாக வரப்போகுது, மழைன்னு அந்த வேலைகளை அவங்க பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 இதுதான் அவங்க வந்து கையகப்படுத்தியிருக்காங்க, ஏக்கர்ஸ் 2000 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் இன்னும் கையகப்படுத்தணும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த 2000 ஏக்கர் கூட பெரிய விளைநிலங்கள்லாம் கிடையாது, விளைநிலங்கள் இருக்கிற ஏரியா தான் இந்த 3000 ஏக்கருக்குள்ளே வருது. அப்போ அங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் இன்றைக்கி நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க. இப்போ காலையில் அந்த கிராம மக்கள்கிட்ட போய் பல சேனல்கள் பேட்டி எடுத்து போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீரோட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த திட்டம் அங்கே வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், அவ்வளோதான். இதில் ஏன் இவங்கெல்லாம் பொங்கி வெளியில் போகிறாங்கங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த கவர்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் வெளியில் போய் ஐயோ போச்சேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கே நிலம் எவ்வளோ இருக்குன்னு இந்த அரசு கணக்கெடுத்து வெளியிட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசியிருந்தோம், இப்போ சுற்றி நிறைய இடங்கள் வந்து இன்னைக்கு ஃப்ளாட்லாம் போட்டு விற்கிறாங்க. ஒரு அந்த ஐடியா வந்து இங்கே பரந்தூருக்கும் இருந்திருக்குமோ? இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து இந்த திட்டம் வரப்போகுதுன்னு அப்படியே அரசல் புரசலாக கேள்விப்பட்டோடனே ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அரசு வந்து அந்த நிலத்தின் மதிப்பை விட 3 மடங்கு அதிகமாக கொடுக்குது. ஓகே, அப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணால் கூட அவ்வளோ பெரிய தொகைக்கு விற்க முடியாது. இவ்வளோ பெரிய தொகை நமக்கு வரப்போகுதுன்னு நினச்சி வாங்கினவங்க தான் இன்றைக்கி அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் இந்த திட்டம் அங்கே வேண்டான்னா ஒரு முடிவு எடுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று, அவர் கொடுத்த முதல் வாக்குறுதி. 2வது, அங்கே இருக்கிற அந்த விவசாயிகள் அழுததை அவர் பார்த்தார். அங்கே வந்து அவங்க உண்மையாகவே கதறினதை அவர் பார்த்தாரு. பல மாதங்களாக அவங்களுடைய போராட்டம் நடக்குது, உண்ணாவிரதம் நடக்குது, மறியல் நடக்குது, தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு உள்ளபடியாக அவங்களுக்கு நாம் அது செய்யணும்னு அவர் நினச்சாரு, அதனால தான் இதை பண்ணியிருக்காரு. ஓகே, நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு திருமண விழாவுக்கு போயிருப்பாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு திமுக எம்எல்ஏ சிஎம் விஜய் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாரு. அமைச்சர் ராஜ்மோகனை பற்றி பேசுகிறாரு, அமைச்சர் கீர்த்தனா பற்றி ரொம்ப ஒருமையில பேசினதெல்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து தனியாக மேடைகளில் பேசுனதே தப்புன்னு சொல்கிறோம். எதிர்கட்சி தலைவர் உட்கார வச்சுக்கிட்டே பேசுறது, அவரும் அதை ரசித்து பார்க்கறது, இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதாக கொடுக்கும்? இல்லைங்க, திமுக இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து மார்க்கண்டேயன்னு ஒரு அமைச்சர் பேசி, அது ஒரு அமைச்சர் இல்லை எம்எல்ஏ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறி அவரை சிறை வரைக்கும் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜாமீனில் அவர் வந்திருக்கிறாரு. சட்டமன்றத்தில் வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துடுங்க, அருள் கூர்ந்து மறந்துடுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரும் வந்து மனதறிந்து மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ கண்ணுக்கு எதிராக இப்படி ஒன்று நடந்திருக்கு, மறுபடியும் இன்னொரு எம்எல்ஏ பேசுகிறாருன்னா, இப்போ இவங்க செயற்குழு கூட்டம்லாம் கூட்டி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு, எல்லாரோடையும் உட்காந்து பேசுகிறாரு. அங்கேயாவது இந்த மாதிரி தரந்தாழ்ந்து யாரையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்கும் போதே இப்படி பேசுகிறாரு அவர். ஒருவேளை அவர் இல்லைன்னா இன்னும் கூட அதிகமாக பேசுவார் போல இருக்கு. இப்போ இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்க, சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. உரிமை குழுவில் வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு சபாநாயகர் யோசிச்சுட்டு இருக்காரு. இது எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாங்களா அல்லது வேணும்னு பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா, எதுவுமே தெரில. இப்போ பாருங்கள், கனிமொழி கூட தொடர்பாக வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவிலேயே ஒரு எதிர்ப்பு குரல் வரும்பொழுது
நாம் ஒரு அமைச்சரை பற்றியோ அல்லது ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது கண்ணியமாக பேசணுங்கிற ஒரு உணர்வு வரணும்ல அவங்களுக்கு. தொடர்ந்து இது நடக்குது. அதை உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் அனுமதிக்கிறாங்கங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா 2 நாள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் வந்து ஒரு உடை அணிஞ்சிட்டு போறாங்க, கார்ல இருந்து இறங்கி போறாங்க. அது அமைச்சர் கீர்த்தனா தான் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொன்னு அது ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல கேப்ஷன்லாம் போட்டு நிறைய பரவிட்டு இருந்துச்சு. ஒரு அமைச்சருங்கிற தாண்டி ஒரு பெண்ணை அப்படி பரப்புறதே ஒரு பெரிய இது இல்லையா? அது ஏன் அரசியல் இந்த அளவுக்கு இழிவா போயிருச்சா என்ன? அதாங்க, அது மாறி மாறி அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் படிக்க சகிக்கல, அவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது எங்கேயோ தேர்ட் பர்சன் யாரோ பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்களா அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்களான்னு நமக்கு தெரில. ஏன்னா இப்போ யாருடைய முகவரியும் அதில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு வேணாலும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகணும்னா அவன் வேறு எங்கேயாவது இருப்பான், ஏதோ ஒரு நாட்டிலேருந்து அதை பண்ணியிருப்பான். அதனால் பெருசாக நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இது தனி அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஒரு கேள்வியை கேட்டு திருந்தினா தான் உண்டு. ஆனால் நீ கீர்த்தனா அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டோம், அது நான் கிடையாது இவ்வளவு பேசிட்டீங்களேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இல்லாமல் ஒரு பெண் அந்த மாதிரி உடையணிஞ்சா என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆடை சுதந்திரம்னு இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் அந்த உரிமையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணே வந்து வீடியோவும் போட்டாங்க இப்போ. பாருங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோதான். அதை வந்து இன்னைக்கு ஆடை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நாகரிகம் வந்திருக்கு. யாரும் அதை பற்றி பேசுவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அசிங்கமாக அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஜீன்ஸு போட்டு வந்ததுக்கே அவங்கள அவ்வளோ தூரம் பேசிட்டாங்க. ஆமாம், அது ஒரு அமைச்சர்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த உடை தான் அணியணும்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் பொதுவானதான இருக்கணும். இப்போ பாருங்கள், சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஷர்ட் போட்டு தான் வர்றாரு, ஜீன்ஸ் போட்டு தான் வர்றாரு. இப்போ அங்கே போய் நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் கதர் சட்டை போட்டு கதர் வெட்டி கட்டிட்டு வாங்கன்னு? அது அவருடைய உரிமை. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் மற்ற பெண்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து அவங்கள மனசில் ரொம்ப நோக வைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று தாவேகா எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய அந்த ஆஸ்ட்ராலஜிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, திமுக குடும்பத்திலேருந்தே ஒரு சில பேர் என்கிட்ட வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவில் அந்த ஜோசியம் பார்க்குற பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா முந்தா நாள் அந்த மஞ்சத்துண்டுன்ற மேட்ரு பெருசாக போயிட்டு இருந்துச்சு. இல்லைங்க, எல்லாருக்குமே இருக்குது. இன்னொன்று வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்க வந்து எல்லா கோயில்களுக்கும் போவாங்க. அவங்க பண்ண பூஜை புனஸ்காரம் எல்லாமே நம்ம பார்த்தோம். அது ஒரு நம்பிக்கை. நீங்கள் அதை வந்து ஒரே அடியாக மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிற முடியாது. அது ஒரு சயின்ஸு. அதில் வந்து சொல்வது சரியானவர்கள் சொல்லும்போது அது சரியாக இருக்குது. தப்பானவர்களை நம்ம பார்த்துட்டு ஜோசியமே தப்புங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம். அதுலேயே சரியானவர்கள் இருக்காங்க. நான் அவங்களோட ட்ராவல் பண்ண அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. அதனால் திமுகவை பொறுத்தளவுக்கு அது ஒரு பகுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அண்ணா சொல்லிட்டார். கடவுளே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அண்ணா என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கே கடவுள் நம்பிக்கை வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்தது தானே மூட நம்பிக்கையும் கூட. ஸோ அதனால் அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. திமுகவில் இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஆமாம், அந்த இது இருந்துட்டு தான் இருக்குது. கட்டாயமாக அதை வந்து மாற்றவும் முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கைங்க. கலைஞரே வந்து மஞ்சள் துண்டு போட்டாருன்னா சும்மாவை போட்டிருந்தாரு, அவருக்கும் சில காரணங்கள் இருந்தது இல்லை. ஓகே, இப்போ சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது? ஏன்னா இப்போ 2.5 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சி, எல்லாமே புது அமைச்சர்கள், புதிய எம்எல்ஏக்கள். ஆப்போசிட்டில் 75 ஆண்டுகளாக இது எல்லாத்தையும் பார்த்தா அதிமுக திமுக உட்கார்ந்துருக்குது. ஆனால் டெய்லி ஊடகங்களில் பார்க்கும்போது இவங்களோட குரல் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. டிவிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்குது. உள்ளபடியே இப்போ திமுகவுக்கு இருக்கிற அனுபவத்திற்கு சட்டமன்றத்தில் இவங்களெல்லாம் ஒரே நாளில் ஊதி தள்ளிடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சோம். ஆனால் மாறாக வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பேசாதவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக புஷியானவெல்லாம் பிரமாதமாக எந்திரிச்சு பேசுகிறாரு, வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சரியாகவும் கூட பேசுகிறாரு, ஏதோ எந்திரிக்கிறாரு என்னமோ ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு இல்லாமல் சரியாகவே பேசுகிறாரு. ஏன் ப்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்கல, ப்ரெஸ்ஸை கண்டா ஓடுறீங்கிறதுக்கு அவர் சொன்ன பதிலில் ரொம்ப உண்மையானது. பெண் மீடியான்னு ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பல பேரை உருவாக்கி இப்படிலாம் கேள்விகள்னு சொல்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஓப்பனாக சொல்கிறதே தெரியாது, ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போ சட்டமன்றத்தில் இவங்க எல்லாமே புள்ள போச்சுங்க, இதுகளுக்கு என்ன தெரியும், அடித்து சாட்சிலாம் நினச்சி வந்த எல்லாருக்குமே பேரதிர்ச்சி, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் இவ்வளவு வாக்குவாதம் வார்த்தை மோதல் தேவைதானாங்கிற எண்ணத்தையும் உருவாக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சபை நடவடிக்கை வந்து வேறு திசையில் போகுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்ம நினச்சோம்னா அது இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் எங்கேயோ வந்து எங்கேயோ போய் நிற்கிது. அந்த தீர்வு கடைசியில் கிடைக்க மாட்டாங்க, சண்டையில் போய் முடிஞ்சிடுது. எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி பேசும் பொழுது
கொஞ்சம் அந்த பிரச்சனையை மட்டும் பேசினா போதும் தான் தொடர்ந்து சபாநாயகர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, உடனே அங்கேருந்து எழுந்திரிச்சு கோகுலன்னு கத்துறாங்க. அப்புறம் அவங்க பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, அப்புறம் இங்கேருந்து எதிர்வினை வருது. ஸோ அதனால் சட்டமன்றம் வந்து ஒரு போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை இது கைகலப்பாக மாறாத வரைக்கும் நிம்மதி. ஓகே, எல்லாத்துக்குமே ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் வந்து பதில் சொல்றாரு. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் எழுந்து பதில் சொல்றாருன்றாங்க. ஏன்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் அவர் தான் இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு. டிஎம்கே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றது அவர் தான் பண்றாரு. ஒரு பக்கம் புகழ்ந்து இவங்க பேசுறாங்க. ஆனா எல்லா துறைகளுக்கும் சில அமைச்சர்கள் மட்டும் பேசுறது, அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா பேசுறது, இது ஒரு மாதிரி வந்துட்டு திரும்ப இந்த பவர் சென்டரை உருவாக்கிறாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, அது பவர் சென்டர்னு பார்ப்பதை விட அந்த துறை சார்ந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் பொழுது அந்த கட்சியின் சார்பாக அவங்க பதில் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சிங்கிறதுனால யாரோ ஒரு பதில் சொல்லி ஆகணும். அப்போ இந்த துறை சார்ந்த நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்க பேசுகிறாங்க. இது எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும்? இது எப்படி பவர் சென்டராக மாறும்? இப்போ நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் அவர் துறை சார்ந்து பேசுவதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு துறை சார்ந்தும் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த விஷயம் தெரியுது, அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு. யாரோ ஒருவர் பதில் சொல்லணும். உங்களுக்கு தேவை பதில் தானே, யார் சொல்கிறாங்கிறது அப்புறம். அது இவங்க தான் சொல்லணுங்கிறது ஒரு மரபு. அந்த மரபெல்லாம் தான் உடைச்சிட்டாங்களே இவங்க. ஓகே, நீங்க எல்லா மரபுகளையும் உடைச்சிட்டு வந்து எல்லாரும் பதில் சொல்லுங்க. எல்லா மரபுகளையும் இங்கே உடைச்சாச்சு. இப்போ இது மட்டும் என்ன பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்றனா இதுவும் உடைக்கப்பட வேண்டியது தானே. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.